ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மண்டே நைட்டு தாங்க அக்கா வீட்டிலேருந்து வீடு வந்து சேர்ந்தோம். மறுநாள் குழந்தைங்க ஸ்கூல் இருக்குதுன்னு அவங்கள எழுப்பி ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து ஸ்கூலுக்கு அமுச்சாச்சு. ஃப்ரைடேவே பரிப்பிரத்துவ ஸ்கூல்லேருந்து அப்படியே அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டோம். என்ன ஸ்பெஷல்னால் ஃப்ரைடே அன்றைக்கி சின்ன அண்ணாவோட பர்த்டே, ரெண்டாவது அக்கா வெள்ளிக்கிழமை கும்பிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்தது. இந்த 3 செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்டே வந்து குழந்தைங்க வர விருப்பப்படலை. சரி, சனி ஞாயிறு மட்டும் இருந்தாங்க, ஒரு நாள் அவங்களுக்காக லீவ் போட்டாச்சு. நம்மளும் சின்ன வயசில் அப்படி தான் இருந்திருப்போம். அப்படி ஸ்ட்ரிக்டான ஒரு அம்மா அப்பாவாக இருக்க வேண்டான்னு ஃப்ரீயாக விட்டாச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி லஞ்ச் பண்ணணும்னு பாலக்கீரை கடையிலும் காலிஃப்ளவர் 65 ரசம் வச்சு லெமன் ஜூஸ் பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். அம்மா வீடு அக்கா வீடுன்ட்டு போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு சமையலுக்கு வந்து ரெஸ்ட் கிடச்சிடுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து திருப்பி சமையல் கட்டுக்குள்ளே போகணுன்னாலே ஒரு சோர்வாக ஐயோ அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடுது. இருந்தாலும் அம்மாவாயிட்டோம், குழந்தைங்களுக்காக பொறுப்பாக செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த 2-3 நாள் இருந்த சந்தோஷமான தருணங்கள்லாம் அப்படியே மனசில் ஓடிட்டே இருக்கும். அவங்களுக்கும் நம்ம ஞாபகம், நம்மளுக்கும் அவங்க ஞாபகம். அந்த நினைவுகளோடவே சமையலை முடித்தாச்சு. எங்கேயாச்சும் போகிறோன்னும்போது அவ்வளோ பேக் பண்ணிடுறோம் திங்ஸ் எல்லாம். ரிட்டன் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் திருப்பி அடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுது.